திமுக ஆட்சி வந்தாவே குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கிறது காரணம் என்ன, திமுக நிர்வாகிகள் வந்து போலீசிங்கில் இன்டர்ஃபியர் ஆகிறது தான். இது எப்பவுமே ரெகுலராக நடக்கிற சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க. அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பை எலெக்ஷன் தேதி அறிவிச்சு அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுல்ல, இதுக்கு பின்னாடி சதி இருக்கும் அப்படின்ற ஒரு தியரியை சொல்கிறாங்க. உங்களுடைய அப்சர்வேஷனில் அப்படிலாம் இருக்குமா, இல்லை இது ஒரு தற்செயலான நிகழ்வா? இந்த கள்ளசாராய விற்பனையில் திமுக நிர்வாகிகளுக்கு பெரும் பங்கு இருக்குங்கிறது வேற வெட்ட வெளிச்சமாக இருக்குது. சரி, அப்போ திமுகவே எப்படி எலெக்ஷன் டைத்தில் அந்த தங்களுக்கு செட்பேக் எப்படி உருவாக்கி? அதுதான் சொல்கிறேன். அது என்னன்னா, இது எப்போது விஷசாராயமாக மாறுங்கிறது அவங்க எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம்ல. அப்போ டெய்லி மெத்தனால் கலந்து தான் விற்றுருக்காங்கிறது தெரிய வருது. இப்போ மெத்தனால் கலந்து விற்றா கூட ஏதோ ஒரு நாள் அது விஷசாராயமாக மாறுதுன்னா அது என்ன காரணம்ங்கிறது கவர்மெண்ட் வந்து வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும். மருத்துவமனையில் சிகிச்சை அடைஞ்சிக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன சிம்டம்ஸ் வந்திருக்கு, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பொதுவெளியில் பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வந்து அட்லீஸ்ட் உயிரிழப்புகள் தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை நான் சொல்கிறேன். எதுக்குங்க அந்த விழிப்புணர்வு? இப்போ இது நடந்துச்சும் போது இது இப்போ இனிமேல் நடக்காதுங்கிறது எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? தொழில் இதெல்லாம் சகஜம்ப்பா, இது கூட நடக்காமல் எப்படி ஒரு தொழில் நடத்த முடியும்? 100 டைம் ஜெயிலுக்கு போட மினிஸ்டர் ஆகலாம்னு நினைக்கலாம். திருப்பி அதே தொழில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகிறது, ஃபைன் கட்டுறது, பெயில் வரதெல்லாம் உங்களுக்கு சகஜம் போது இதெல்லாம் தொழிலில் சகஜம் அப்படின்ட்டு திருப்பி அதே வேலை செய்வாங்க. அரசியல்வாதிகளோட தவறு தான் இதில் பெரும் பங்கே ஒழிய அதிகாரிகளோட தவறு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அரசியல்வாதிகளோட இன்டர்ஃபரன்ஸ் போலீஸில் இருக்க வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே அந்த ஆஃபீஸர்ஸ் மேலே என்கொயரி போட்ட நாளைக்கு அவங்க அந்த சஸ்பென்ஷன் அவங்க ரிவோக் பண்ணுறவும் முடியும். ஆஃபீஸர் மேலே தப்பு இருக்குதுங்கிறது அதே அளவுக்கு அதை விட அதிகமாக அரசியல்வாதிகள் மேலே தப்பு இருக்குது. அவங்கள யார் சஸ்பெண்ட் பண்ணுறது? கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குங்க. கவர்மெண்ட்டை மீறி ஒரு ஆஃபீஸர் செயல்பட முடியாது. சார் வணக்கம். வணக்கம் அருண். கள்ளச்சாராயம், அதன் தொடர்ச்சியாக அதனால் நடந்த மரணங்கள், இதில் பலரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசை குற்றம் சாட்டுறாங்க, அதிகாரிகளை குற்றம் சாட்டுறாங்க, குடித்து மரணம் அடைந்தவர்கள் ஒரு சிலர் குற்றம் சாட்டுறாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வையில் இது யாருடைய பிழை? அதாவது எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட் சரியாக இருந்ததுனா தான் ஆஃபீஸர்ஸ் கரெக்டாக இருப்பாங்க. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் செல்வி ஜெயலலிதா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போடுவாங்க. அதாவது போலீஸில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. ஏடிஎம்கே கட்சி நிர்வாகின்னு பேர் வச்சுட்டு யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நிச்சயமாக அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் வந்து அவங்க பண்ணுறதில்ல. ஏற்கனவே வந்து 2006, 2011 ஆட்சி காலத்தின் போதே ஒரு போலீஸ் மீட்டிங்கில், எஸ்பிஸ் மீட்டிங்கில் வந்து அப்போ இருந்த எஸ்பிஸ் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி திமுக கட்சிக்காரங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, நிறையா ஆகுறாங்க, இன்வால்வ் ஆகுறாங்க, அது எங்களோட டியூட்டிஸ் வந்து இதில் கேரி அவுட் பண்ணுறதுல பிரச்சனையாகுது அப்படிங்கும்போது அப்போ வந்து திரு கருணாநிதி வந்து முதலமைச்சராக இருந்தார். திரு ஸ்டாலின் தற்போதைய முதலமைச்சர் அப்போ என்ன பகிரங்கமாக அந்த மீட்டிங்கில் என்ன பேசினார்னா, இதெல்லாம் வந்து சகஜமாக இருக்க தான் செய்யும், எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவெளியில் ஒரு மீட்டிங்லேயே பேசினார். ஸோ திமுக ஆட்சி வந்தாவே குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கிறது காரணம் என்ன, திமுக நிர்வாகிகள் வந்து போலீசிங்கில் இன்டர்ஃபியர் ஆகிறது தான். இது எப்பவுமே ரெகுலராக நடக்கிற விஷயம். சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க. லோக்கலில் இருக்கிற நிர்வாகிகள் கூட ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டர் லெவலில் ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி அல்லது ஏசி, டிசி அவங்களோட லெவல்லாம் வந்து இன்டர்ஃபியர் ஆகி அவங்களோட நார்மல் டியூட்டிஸை வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு விடவே மாட்டாங்க. இது மாதிரி கடந்த காலங்களையும் நடந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா தற்போதைய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம்னு சொல்லாமல் இந்த ஊடகங்கள் வேற ஊதுகுழலாக திமுக கள்ளச்சாராயம் கலெக்டர் வந்து கள்ளச்சாராயம் மில்லின்னு சொன்னோன்னு எல்லா ஊடகமே அது பிரிண்ட் ஆகட்டு வெதர் எலக்ட்ரானிக் மீடியாவாகட்டு விஷசாராயம் போடுறாங்க. அது விஷசாராயமாக கள்ளசாராயமாங்கிறது மேட்டர் இல்லை. சட்டவிரோதமாக பண்ணால் அது இப்போது நீங்கள் அமெரிக்காவில் ஒரு துப்பாக்கி வாங்கிட்டு வந்து எங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் வச்சுருந்தா அது நல்ல துப்பாக்கியாகவே இருந்தாலும் அது கள்ள துப்பாக்கி தான். ஸோ இதுக்கே வித்தியாசம் தெரியாமல் தான் நம்ம தமிழ்நாடு ஊடகங்கள் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது 50 பேருக்கு மேலே மரணம் அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னையுமே இந்த டெத் ஸ்டால் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோங்கிறது எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு தாட் இதுதான் வருது எனக்கு. இது வந்து ஒரு கொடூரமான ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. இது ஏற்றுக்கவே முடியாது. ஏறத்தாழ 20 வருஷ காலம் வந்து இந்த கள்ளச்சாராய பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது திமுக ஆட்சி வந்த பின்னாடி ஏற்கனவே ஒரு டைம் இது மாதிரி நடந்திருக்கு. மரக்காணம் இன்சிடென்ட் போன வருஷம். அப்போவே கவர்மெண்ட் வந்து அலர்ட் ஆகி வார்ஃபுட்டடாக ஒர்க் பண்ணி இனிமேல் அந்த பிரச்சனை வராதுங்கிற ஒரு நிலைமையை 100% என்ஷூர் பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணலை. இதில் ஒரு சிலரோட பார்வை எப்படிங்கிற முதலமைச்சருக்கு பல விஷயங்கள் தெரியறதில்லை அப்படிங்கிறாங்க. முதலமைச்சருக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கும்போது அவர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கே வந்து தகுதி இழந்துடுறார். அவருக்கு எல்லாமே தெரியணும்.
முதலமைச்சருக்கு இல்லாத வசதியா? அவருக்கு எல்லா வசதியும் இருக்குது. அவர் தெரியலன்னு சொல்லி சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. இல்லை, இப்போது நான் அரசியல் கட்சிகள் சார்ந்த நபர்கள்ட்டெல்லாம் அந்த கேள்வியை கேட்க முடியாது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுனால நான் அந்த கேள்வி கேட்குறேன். அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பை எலெக்ஷன் தேதி அறிவிச்சு அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுல்ல, இதுக்கு பின்னாடி சதி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு தியரியை சொல்கிறாங்க. உங்களுடைய அப்சர்வேஷனில் அப்படிலாம் இருக்குமா, இல்லை இது ஒரு தற்செயலான நிகழ்வா? இல்லை, ஒருவேளை சதி இருந்தால் கூட அது பெரிய லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ட்ரக் கார்டெல் வந்து போலீஸுக்கு தெரியாமல் சதி பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இந்த கள்ளசாராய விற்பனையில் திமுக நிர்வாகிகளுக்கு பெரும் பங்கு இருக்குங்கிறது வேற வெட்ட வெளிச்சமாக இருக்குது. சரி, அப்போ திமுகவே எப்படி எலெக்ஷன் டயத்தில் அதை தங்களுக்கு செட்பேக் எப்படி உருவாக்கிப்பா? அதுதான் சொல்கிறேன். அது என்னன்னா, அதில் வந்து எப்படின்னா, அந்த கள்ளசாராயம் விற்கிறவங்களிலிருந்து அது காய்ச்சறவங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பெரிய உயர்மட்ட அரசியல்வாதிகள் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கள்ளசாராயம் தொடர்ந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அது தொடர்ந்து விற்பனை ஆகிட்டு இருக்கும்போது டெய்லி இந்த மாதிரி ஆகிட்டு இருந்ததுன்னா கூட அது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ அது விஷசாராயமாக மாறுங்கிறது அவங்க எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம்ல. புரியுதா உங்களுக்கு? இது விஷசாராயமா அல்லது கள்ளசாராயமா நல்ல சாராயமாங்கிற கேள்விகள் அப்பாற்பட்டு இது எதனால விஷசாராயமாக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு கலந்ததுனால விஷசாராயம். இப்போ இவ்வளோ நாள் மெத்தனால் கலக்காமையாக வித்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்க இப்போ பிரச்சனையே மெத்தனால்ங்கிறாங்க. ஆமாம், அப்போ டெய்லி மெத்தனால் கலந்ததை விற்றுருக்காங்கங்கிறது தெரிய வருது. இப்போ மெத்தனால் கலந்து விற்றா கூட ஏதோ ஒரு நாள் அது விஷசாராயமாக மாறுதுன்னா அதுக்கு அது என்ன காரணம்ங்கிறது கவர்மெண்ட் வந்து வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும். புரியுதா? ஏன்னா நம்ம பொதுமக்கள் நமக்கு வந்து மெத்தனால் எத்தனால் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நல்ல சாராயம் எது அது கூட நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், டாஸ்மாகில் போய் மது அருந்தியவர்களுக்கே வந்து அதில் இந்த விஷம் இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு சயனைடு இருந்து 2 பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ டாஸ்மாக்லேயே வந்து இந்த மாதிரி அவங்க வெளிநாட்டு மது உள்நாட்டு தயாரிப்பு வெளிநாட்டு மதுவில் வந்து அந்த பாய்சன் வருது அப்படிங்கும்போது சட்டவிரோதமாக விற்கப்படும் இந்த மாதிரி சாராயங்களில் பாய்சன் வர்றதோ அல்லது ஏதாவது அந்த ஃபார்முலாலையெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அது பாய்சனாக மாறுறது, கெட்டு போகிறது, இந்த மாதிரி காரணங்கள்னால கூட இது விஷசாராயமாக மாறி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது விஷசாராயமாகவே இருந்தாலும் அது கள்ள சாராயம் அல்லது கள்ள விஷசாராயம் சொல்லணுமே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய உயிருக்கும் அரசு தான் பொறுப்பு. கண்டிப்பா, அதுதான் நான் சொல்றேன். இப்போ அரசு செய்ய இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது என்ன சொல்றது, ஒரு தற்கால நிவாரணமாக இருந்தாலும் இந்த பணியிட நீக்கமாக இருக்கட்டும், 10 லட்ச ரூபா கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த 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 பணிகளில் நீங்கள் எப்படி உணர்றீங்க? இது அதாவது அளிக்குதா? 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது அது தேவைதான். ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து எல்லாமே ஏழை குடும்பங்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பணம் தரணும். கண்டிப்பா சாலை விபத்துல இருக்கிறவங்க கொடுக்கறது இல்லை, அதுதான் சொல்றேன். ஆனா எந்த ஆக்சிடென்ட்ல இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட குடும்பம் இந்த மாதிரி பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டா இதை விட அதிகமா ஒரு தொகை கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு எல்லாரும் கொடுக்கணும்ல, கொடுக்கணும் தான். கொடுக்கலன்னு என்ன ஒன்று முடியும், கொடுக்கலன்னு ஒன்றும் பண்ண முடியாது. கொடுக்கணும் தான். ஒரு சராசரி வருமானம் மேம்படுத்த போய் குடிச்சு சத்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதுதான் இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பேசுவோம். இப்போ நான் வந்து உடல்நல குறைபாட்டோட பிறந்தறேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னோட தப்பு இல்லை. அதுக்காக கவர்மெண்ட் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்க கட்டுற வரியிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து உடல்நலக்குறைவாக பிறந்துட்டேங்கிறதுக்கு காரணம் நான் இல்லைங்கிறதுனால கவர்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் உங்களோட வரியிலேருந்து இருக்கிற நீங்கள் எப்படி காரணமாக இருப்பீங்க? நீங்கள் வந்து ஒரு வேளை அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், ஏன் என்னோட வரி பணத்தில் கொடுக்குறீங்கன்னு கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ். இதில் நம்ம வந்து ஏன் போய் அவ குடித்தான் அந்த காரணங்களெல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட அந்த குடும்பங்கள் பரிதவிச்சிட்டு இருக்கு. அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை கொடுக்கணும். அட்லீஸ்ட் அந்த இறந்து போனவங்களோட உயிரை வந்து திருப்பி வாங்கி தர முடியாது. அதுக்காக இந்த ஒரு நிதி உதவி அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு இதுக்கு வேணால் இன்னொன்று பண்ணலாம். எல்லாருக்குமே வந்து மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி டெத் கிளைம் ஒரு கவர்மெண்ட்டோட மெஷினரி தப்பாக போகிறதுனாலையோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால உயிரிழந்தவங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம் கவர்மெண்ட். அது பண்ணல ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா அல்லது 100 ரூபா வருஷத்துக்கோ ஒரு பேமெண்ட் கட்டிட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் மெஷினரி தப்பாக போகிறதுனால ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ் கஸ்டோடியல் டெத் வருது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு குமுலேட்டிவ் ஃபண்டு கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது. ஏன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், பணம் நிதி உதவி அதான் பொருளாதார வசதி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இப்போ கள்ளசாராயம் குடித்து இறந்துட்டவங்க அவ்வளோ பேருமே வந்து ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற பொருளாதார நிலையில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள். அவங்களில் வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த இழப்பையே வந்து அந்த இழப்பை மீட்டு தரதுக்கு அரசினால் முடியவே முடியாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறது வந்து நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் இப்போ எனக்கு இன்னொரு கவலை என்னென்னா, திமுக அரசு வந்தாவே குற்ற நிகழ்வுகள் அதிகமாகிருதுங்கிறது பொதுவாக எல்லோரோட பார்வையே எப்பவுமே இருந்துகிட்ருக்கு.
இப்போ நடந்துக்கிற ஏற்கனவே நடந்த விஷயத்தில் பாடம் கற்றுட்டாங்க, இனிமேல் நடக்காதுன்னு நினச்சி இப்போ நடந்திருக்கு. இதுலையாவது வந்து பாடம் கற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் எனக்கு நம்பிக்கை போச்சு. திருப்பி இன்னொரு சம்பவம் இதே மாதிரி எங்காவது நடந்துச்சு வைங்க, ஒரு ஒரு இப்போ இவங்களே என்ன நினைப்பாங்க, டெய்லி போய் குடிச்சிட்டு இருந்தால் ஒரு நாள் பிரச்சனையாகல, ஏமாந்து ஒரு நாள் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுது. இல்லை திருப்பி இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதான் அனைவருடைய எண்ணமும். நடக்கக்கூடாதுங்கிறது நான் என்ன சொல்றேன், ஒருவேளை நிறைய பேர் சொல்றது என்னன்னா இது மாதிரி எல்லா ஊர்லயும் விற்கிறாங்க பண்றாங்க. அதான் ஒருவேளை இப்படி ஏதாவது நடந்துச்சுனால் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ், அதாவது ஒருத்தர் வந்து சட்டவிரோதமாக விற்கிற மதுவோ அல்லது டாஸ்மாக்லேயே போய் மது அருந்திட்டு வந்தால் ஒரு சில சிம்டம்ஸ், இப்போ கண் எரிச்சல், இப்போ இந்த கள்ளச்சாராயத்தில் வந்து மரணம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அடைஞ்சிக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன சிம்டம்ஸ் வந்திருக்கு, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பொதுவெளியில் பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வந்து அட்லீஸ்ட் உயிரிழப்புகள் தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை நான் சொல்கிறேன். நான் கவர்மெண்ட் மருத்துவத்துறையை வந்து தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அதை வந்து பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏழை விளிம்பு நிலை எதுக்குங்க அந்த விழிப்புணர்வு இது அதுதான் சொல்கிறேன். நான் என்னோட பயம் என்னென்னா, கவர்மெண்ட் ஏற்கனவே பாடம் கற்றுருந்தும் போது இந்த மாதிரி சம்பவம் நடக்காதுங்கிற நான் எதிர்பார்ப்பில் நம்பிக்கையில் இருந்து இவ்வளோ நாளாக இப்போ இது நடந்துச்சும் போது இது இப்போ இனிமேல் நடக்காதுங்கிறத எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? நான் தான் சொல்ல இப்போ இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது போலீஸ் அலர்ட்டாக இருப்பாங்க, வார் ஃபுட்டான இதுலேயே ஒர்க் பண்ணுவாங்க. இன்னொரு 10 நாள் 15 நாள் போனால் மீடியா அதை பற்றி பேசாது, ரெண்டாவது அதை மறந்துடுவாங்க. அடுத்து ஒரு மாதம் போய் இப்போ இதில் இன்னொரு விஷயம், சட்டத்திலேயும் பல குறைகள் இருக்குது. எப்பெல்லாம் ஒருத்தர் ஐபிசி போலீஸில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் சிஆர்பிசி வந்து அவனுக்கு ஒரு துணையாக நின்று பெயில் வாங்கி கொடுத்துரும். இந்த சிஸ்டத்துலேயும் தப்பு இருக்குது, இதையும் நம்ம பேசிதாகணும். நீங்கள் இப்போவே வந்து பாதிக்கப்பட்டவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதமோ 2 மாதமோ போயிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ரோட்டில் வந்து போயிட்டு இருப்பார், பைக்கில் போவார், காரில் போவார். திருப்பி ஏதாவது ஒரு கேஸில் மாட்டும்போது போலீஸ் என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே இவர் மேலே ஒரு 60 கேஸு நிலுவையில் இருக்குது, 75 கேஸ் இதுதான் நடக்க போகுது. இது சட்டத்தில் இருக்கிற குறைபாடு, அது வேற மேட்டர், நம்ம இன்னொரு டைம் பேசுவோம் நம்ம. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, அவர் இப்போ இந்த கேஸில் அரெஸ்ட் ஆகிறவங்க ஒரு 3 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ வெளியில் வந்தால் அவங்களே என்ன தெரியுமா நினைப்பாங்க, தொழில் இதெல்லாம் சகஜம்ப்பா, இது கூட நடக்காமல் எப்படி ஒரு தொழில் நடத்த முடியும், 100 டைம் ஜெயிலுக்கு போல மினிஸ்டர் ஆகலாம்னு நினைக்கலாம். திருப்பி அதே தொழில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகிறது, ஃபைன் கட்டுறது, பெயிலில் வரதெல்லாம் உங்களுக்கு சகஜம் போது இதெல்லாம் தொழிலில் சகஜம் அப்படின்ட்டு திருப்பி அதே வேலை செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி விஷ சாராயமாக மாறாமல் இருக்கிறதுக்கு அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. கள்ள சாராயம் வித்துட்டு இருப்பாங்க, திருப்பி ஏதாவது ஒரு நாள் இதே மாதிரி அது விஷ சாராயமாக, இதையெல்லாம் தடுக்கிறது கவர்மெண்ட்டோட வேலை. அப்படிங்கும்போது இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேஸில் அரெஸ்ட் ஆகிறவங்களை ஒரு வேளை ஜெயிலேருந்து வெளியில் போனால் அவங்களை தொடர் கண்காணிப்பில் வைக்கணும். அவங்களுக்கு கூட வேறு தொழில்களை நடத்துறதுக்கான ஒரு அந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணணும். அதை ஏன் கவர்மெண்ட் பண்ணணும்? கவர்மெண்ட் பண்ணாமல் அப்போ கவர்மெண்ட்டுக்கு தான் இப்போ பிரச்சனை ஆகுது. நீங்கள் கள்ளச்சாராயம் நீ மனம் திருந்தி வந்தால் நான் கவர்மெண்ட் ஏதாவது வேலை கொடுக்கணுமா? வேலை கொடுக்கணும்னு சொல்ல, அந்த ஏரியாவில் வந்து கள்ளச்சாராய தொழில் பண்ணுறவங்க எங்கெங்கே கள்ளச்சாராய தொழில் பண்ணுறாங்களோ, இப்போ ஜெயிலில் 10 வருஷம் இருந்துட்டு போகிறான்னா அவனுக்கு பெட்டி கடை வைக்கிறது கூட நிதியுதவி கொடுக்குது கவர்மெண்ட். ஸோ அவனை வந்து டைவெர்ட் பண்ணி அந்த தொழிலேருந்து மீட்டு வேறு தொழில் கொண்டு போவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் தான் பண்ணணும். நானும் நீங்களும் போய் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து ஆக்கப்பூர்வமான பல நடவடிக்கை, அது இப்போ அலுவலர்களை வந்து கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. ஏன்னா அது அவங்க மேலே மட்டும் தப்பு கிடையாது. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அரசியல்வாதிகளோட தவறு தான் இதில் பெரும் பங்கே ஒழிய அதிகாரிகளோட தவறு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அரசியல்வாதிகளோட இன்டர்ஃபரன்ஸ் போலீஸுகள் இருக்க வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சாதாரண விஷயத்தில் ஒரு கட்சிக்காரனிவோ அல்லது ஒரு குற்றவாளியை போலீஸ் பிடிச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சா 10 நிமிஷத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் அல்லது நகராட்சி தலைவர் அல்லது கட்சியில் இருக்கிறவங்க, ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, ஊராட்சி ஒன்றிய செயலாளர் என்னென்னமோ சொல்லிட்டு போய் அவனை ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இதையெல்லாம் வந்து எப்படி செல்வி ஜெயலலிதா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்களோ அதே மாதிரி திமுக அரசும் ஸ்ட்ரிக்டாக இருந்து இது மாதிரி இன்டர்ஃபரன்ஸை தடுக்க வரைக்கும் கள்ளச்சாராயங்கள் தொடர்ந்து இருக்குது. இப்போ போலீஸில் ஓட்டு நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக அங்கே வேலைக்கு வர்றவங்க அதிகமாக போனால் ஒரு மாதம் 2 மாதம் பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி திருப்பும் ஒரு கட்சிக்காரர் அங்கே போவார், கட்சி நிர்வாகி போவார், அவர் மூலமாக, ஏன்னா கட்சி மேலிடம் வரைக்கும் பணம் வரலாம். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஏதோ ஒரு நாள் ஒரு மிஸ்டேக் ஆகிடுதுங்க, அந்த மிஸ்டேக் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்துரும் அப்படிங்கிற லெவலில் பேசி திருப்பியும் நடக்கும் அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்குது. நடக்கக்கூடாது அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அரசுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, மக்களுக்கு நம்ம வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அரசு தான் செய்யணும். அரசே செய்ய முடியாது. இப்போது நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ விழிப்புணர்வுகள் அரசு அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும், இப்போது டாஸ்மாக் போகிறவங்க ஏன் டாஸ்மாகில் கல் உண்ணாமைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் பாடிட்டு போயிருக்காரு. அப்போ கல் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது அப்படின்னு யாருமே சொல்லலை. இருந்தாலும் டாஸ்மாக் போகிறாங்க, படிக்காதவங்கலேருந்து படித்தவங்க எல்லா வரைக்கும் போயிட்டு தானே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரலை அப்படிங்கிறத நான் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானதுன்ட்டு சிகரெட் பாக்கெட்லாம் போடுறாங்களே,
பட் இளைஞர்கள் புதுசாக வர்றவங்க எத்தனை பேர் ஒரு மாதமும் அல்லது ஒரு வருஷமும் புதுசாக சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க? அந்த பழக்கத்தை யார் கற்றுக்கிறாங்க? அதோட சோஷியல் பேக்ரவுண்ட் என்ன? இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். நீங்கள் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது, மது உயிருக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்னு போட்டு 50 வருஷமாக இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. 50 வருஷமாக அதை படிச்சுட்டு யாரும் எனக்கு விழிப்புணர்வு வந்துன்னு சொல்லலை. ஸோ விழிப்புணர்வு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும். அதுவுமே வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் செல்வி ஜெயலலிதா பீரியடில் எப்படி பண்ணினாங்களோ அது மாதிரி பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் போலீசிங்கில் இருக்கக்கூடாது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இப்போ தாசில்தார் கூட போய் சாதாரணமாக கட்சிக்காரன் பார்த்து மிரட்டுறான். ஆனால் தாசில்தாரை போய் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானா வேணால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி கொடுப்பான், அல்லது இந்த மாதிரி போகும். பட் போலீஸில் போய் இன்டர்ஃபியர் ஆனால் இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள் நடக்கும். ரெண்டுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை கவர்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் பண்ணினால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். அது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தளவில் எல்லாருமே சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்டு தான், திமுக அரசு வந்தால் குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கும், அதுலேயும் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்குங்கிறது இப்போ நம்ம புதுசாக தெரிஞ்சுருக்கிறோம் நம்ம. ஸோ கவர்மெண்ட் வந்து பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கணும். கடமைக்கு நான் வந்து எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இன்ஸ்பெக்டர் ஏடிஎஸ்பி இவங்களெல்லாம் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் வேலை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இதெல்லாம் வந்து கடமைக்கு செய்கிறது. அதே ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஆஃபீஸர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஆஃபீஸர் தான் பொறுப்பு அப்படின்னு நினச்சிட்டு இவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதே அந்த ஆஃபீஸர்ஸ் மேலே என்கொயரி போட்ட நாளைக்கு அவங்க அந்த சஸ்பென்ஷன் அவங்க ரிவோக் பண்ணுறவும் முடியும். ஆஃபீஸர் மேலே தப்பு இருக்குதுங்கிறது அதே அளவுக்கு அதை விட அதிகமாக அரசியல்வாதிகள் மேலே தப்பு இருக்குது. அவங்கள யார் சஸ்பெண்ட் பண்ணுறது? கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குங்க. கவர்மெண்ட்டை மீறி ஒரு ஆஃபீஸர் செயல்பற்ற முடியாது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து சட்டவிரோதமாக பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு நகை பறிப்பில் ஈடுபடுறாரு அப்படின்னா அது வந்து வேற. ஆனால் வெட்ட வெளிச்சமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு மாமூல் வாங்கிட்டு ஒரு விஷயத்தை ஒரு 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 செக்ஷன் ஆஃப் போலீஸ் அலோவ் பண்ணுறாங்கன்னா அது வேறு விஷயம். ரெண்டுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி கொடூரமான நிகழ்வுகள் நடக்குங்கிற ஒரு அந்த அச்சம் இல்லாமல் அவங்க அதை வந்து பணம் வாங்கிட்டோ வேறு எதுலையோ அரசியல் காரணங்களை முன்வைத்தோ அவங்க நிகழ்த்தியிருக்கலாம். ஆனால் போலீஸ்க்கு எந்த அளவுக்கு இதில் பொறுப்பு இருக்கோ அதை விட அதிக பொறுப்பு அரசுக்கு இருக்குங்கிறது நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அரசு மேலே தான் குற்றச்சாட்டை வைக்கணுமே ஒழிய ஆஃபீஸர்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. இந்த ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறது இன்னொன்று என்னென்னா, இப்போது வேறு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க வேறு ஊரில், அவங்க என்ன தெரியுமா பேசுவாங்க, ஏற்கனவே இங்கேருந்து கூட ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பார். நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், பட் திமுக காரன் வந்து உட்காந்துட்டு அத்தனை மாட்டிட்டு இருந்தான், அவன் பேச்சு கேட்டு இப்போ செஞ்சு அவங்களாம் மாட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது போலீஸிங்கில் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒர்க் பண்ணுற எபிலிட்டி கூட குறைச்சிடும். நார்மலான போலீஸ் உளவியலை பாதித்து அவங்க அந்த 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 எஃபிஷியன்சி குறைக்கும். என்னங்கடா இவனுங்க கட்சிக்காரன் வந்து உட்காந்துட்டு அவ்வளோ போட மினிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறான், எம்எல்ஏ ஃபோன் பண்ணி சொல்கிறான், அவன் பேச்சு கேட்டு ஒழுங்காக இருந்திருந்தான்னா ஒழுங்காக இருக்க முடியல. ஏன்னா அவன் பேச்சு கேட்கலன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவான், வேறு ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவான். குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, திடீர்னு எங்கள் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவான். அந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணி கடைசியில் அவன் தப்பிச்சுட்டா நான் என் மேலே மட்டும் ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு அது போலீஸிங்கில் அவங்களுக்கு ஒரு மென்டலாக ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துமா இல்லையா? ஸோ இதை சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் வந்து தமிழக அரசு செய்த மிகப்பெரிய தவறு. ஆஃபீஸர்ஸை மட்டும் சரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அரசியல்வாதிகளுக்கும் கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுங்க, அரசியல்வாதிகளும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நடவடிக்கை கவர்மெண்ட் தானாக முன் வந்து 3 மாதத்துக்கு நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணணும். பார்க்கலாம், இது போன்ற ஒரு சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது அப்படின்றதையும். நடக்கக்கூடாதுங்கிறது நம்மளோட விருப்பம், நம்மளோட தேவை. ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. போயிடுச்சு, அரசாங்கம் உறுதி வச்சிருக்காங்க, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் ரொம்ப நன்றி. நன்றி அருண்.